சிறுகதை சதி சங்கவி படைப்பில் தாவணி கனவுகள். கதைப்பதிவு ஜூன் 17, 2014. அவள் எப்பொழுதும் தாவணிதான் அணிவாள். 12ஆம் வகுப்பு படிக்கும் அவள் பள்ளியின் உடையான அந்த பச்சை கலர் தாவணியும் வெள்ளை கலர் ரவிக்கையும் இன்று கண்ணை விட்டு அகலவில்லை. நெற்றியில் ஒரு மெல்லிய கோடாக திருநீரும் அதன் கீழ் குங்குமமும் ஒரு கோடு போலவும் இரட்டை ஜடை பின்னி அதில் ஒரு நாள் கனகாம்பரமும் ஒரு நாள் செம்பருத்தியும் அணிந்து வரும் அவள் அழகை காண கோடி கண்கள் வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் தலைக்கு குளித்து மல்லிகை பூவுடன் காதுக்கு பின் ரோஜா பூவை சரோஜா தேவி ஸ்டைலில் குத்தியிருப்பாள். எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் டூயட் பாடுவது போல நானும் அவளும் என் அன்றைய கனவில் அவளோடு நான் டூயட் பாடுவோம். 2 லாங் சைஸ் நோட்டும் டிபன் பாக்ஸும் வைத்து இரு கைகளால் அதை மார்போடு அணைத்தபடி அவள் வருகையில் சைக்கிளில் 2-3 முறை அந்த சாலை அவள் கண்ணில் படுவது போல வண்டி ஓட்டுவது ஒரு 3 மாதமாக தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், உன் நோட்புக்காக மட்டும் நான் இருந்தால் போதுமடி. ஒற்றை சடையோடு தலை குனிந்த ஞானத்தோடு உன் கால் விரல்கள் கோலம் போட ஏங்குகிறேன் உன் ஓர பார்வைக்காக. இப்படியெல்லாம் அன்றைக்கு கடிதம் எழுத தெரியவில்லை. இன்று நினைவுகளோடு எழுதுகிறேன். காலில் கொலுசு சத்தம் ஜல் ஜல் என சலசலக்க தோழிகளின் நடுவில் அவள் இருப்பாள். சுற்றிலும் பாதுகாவலர்கள் போல் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 என அந்த ஐவர் அணியை காண நாங்கள் சுத்தி சுத்தி வருவோம். அந்த ஐவர் அணிக்கு 4 பக்கமும் கண்கள் போல் எங்கிருந்து வந்தாலும் பார்த்து தகவல் சொல்லிவிடுவார்கள். 8:20க்கு அவள் வரும் ஏபிடி பஸ்ஸுக்காக 8 மணிக்கே தவம் இருப்போம். சனிக்கிழமைகளில் அவள் கலர் தாவணி அணிந்து வருவாள். பச்சை நிற பாவடையில் ரோஸ் நிற தாவணியம் என்னவென்று சொல்வது வஞ்சி அவள் அழகை. எப்படி சொன்னாலும் கடைசியில் அவள் அழகு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தேவதைக்கு ஒரு சுப நாளில் காதலை சொல்ல முற்பட்ட போது எங்கிருந்தோ இடையில் வந்த அப்பா, என்னடா இங்கே ஊர் சுத்தி கொண்டிருக்கிறாயா, அவள் காதுபட அழைத்து கொத்தாக அள்ளி போனார். ஆஹா, இந்த தாவணி எனக்கில்லை போல அப்பா அவமானப்படுத்தி விட்டார் என்று எண்ணும் போது தாவணியுடன் வந்த சின்ன தாவணி நண்பனுக்கு. அப்புறம் என்ன, அடைக்காத்த கோழி போல நண்பனுடன் ஒட்டி திரிந்தோம். சில நாட்கள் கழித்து எல்லோரும் பாரியூர் கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் வாங்க அண்ணா என்ற நண்பனின் காதலி எங்களை அழைக்க நண்பனின் காதிலோ புகை. ஐவர் அணி கூட தனியாக போக வேண்டும் என்பது அவன் நினைப்பு. எப்படா சனிக்கிழமை வரும், கோயிலுக்கு போவோம் என காத்திருந்தோம். கோயிலுக்கே போகாத எங்களை அந்த தாவணிக்காக எல்லா கோயில் படியேறவும் காத்திருந்தோம் எங்கள் 3 அணி. சனிக்கிழமை காலை இருப்பதிலே ஒசத்தியான சட்டையும் பேண்டும் போட்டுக்கிட்டு முகத்துக்கு கொஞ்சம் பேரலவுலியும் பான்சு பவுடரும் அப்பி நெற்றியில் சந்தனம் குங்குமம் என்று பக்தி பழமாக நான் மட்டும் வருகிறேன் என்று நினைத்தால் எனக்கு முன்னே நண்பர்கள் வெயிட்டிங். 9 மணி பேருந்துக்கு 7 மணிக்கே இருந்தே காத்திருந்தோம். சைக்கிளை விட்டுவிட்டு பஸ் நிலையத்தில் காத்திருக்கும் போது அவர்களும் ஒவ்வொருவராக வந்து சேர பாரியூர் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் உருளி வரை பேசிக்கொண்டு நடந்தோம். ஏனோ அன்று தாவணி கொஞ்சம் எடுப்பாகவும் மல்லிகையும் அவள் அழகிடம் தோற்று போயிருந்தது. சரி, எப்படி என்று என் காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவில் நான் இருக்க எனக்கு முன்னே அவள் இதழ்கள் பேச துவங்கியது. இனிமேல் நீங்கள் எங்களை பார்க்க முடியாது, திங்கள் முதல் நாங்கள் எல்லோரும் விடுதிக்கு செல்கிறோம், அதனால் தான் உங்களை வர சொன்னோம். சும்மா காதலிக்கிறேன் நீதான் உலகம் என்று எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காம +2 பாஸ் ஆகும் வழிய பாருங்க. நாங்களும் பாஸ் ஆகி எல்லோரும் ஆர்ட்ஸ் காலேஜில் சேருவோம், இதுதான் நம்ம டார்கெட். நீ படிச்சு பாஸ் ஆகி காலேஜ் வரும் வரை இதே போல அப்ப வரைக்கும் என் மேல பாசம் இருக்கா உனக்குன்னு பார்ப்போம். எப்பவும் என்னையே நினைக்காம பாஸ் ஆகிற வழிய பாரு என்றாள். ஆக, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லு என்றான். அதற்கு ஆமாம் என்று தலையாட்டினாள். தன் மனதுக்குள்ளே இந்த மரமண்டைக்கு விம் பவுடர் போட்டு விளக்கணுமா என்று சிரித்து கொண்டே பின்னாடியே சுத்தாது சரியா என்றாள். சரி என்றான் அவன். உடனே அவன், உனக்கு தீபாவளிக்கு துணி எடுத்து தரணும் என்பது என் ஆவல். சங்ககிரி செட்டியார் கடைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் சரியா என்றான் அவன். அதற்கு அவளோ, உதவி வாங்க போற நீ, நானெல்லாம் அங்க வரமாட்டேன், நீங்களே எடுத்து காவியா கிட்ட கொடுத்து விடுங்க. அதற்கு அவன் தலையாட்டினான். உனக்கு நதியா மாடல் சுடிதார் ஓகே தானா? நோ, நான் எப்பவும் தாவணி தான் அணிவேன். உன் டேஸ்டுக்கு எனக்கு ஒரு தாவணி எடுத்துக்கொடு, அது போதும் எனக்கு. கல்யாணமாகும் வரை தாவணி, அப்புறம் சேலை தான் என் சாய்ஸ் என்றாள் அவள்.
அதற்கு அவனோ சரி சரி என்று கொடுத்து விடுகிறேன் என்று பல அளவாடல்களுடன் பிறகு பிரிந்தோம். சிகப்பு கலர் தாவணியும் கருப்பு கலர் பூ போட்ட பாவடையோடு ஒரு மியூசிக் கிரீட்டிங் கார்டு வாங்கி தோழியுடன் கொடுத்து அனுப்பினேன். நாட்கள் செல்ல செல்ல கடிதம் மூலம் வளர்ந்தது காதல். +2 பரீட்சையில் பாஸ் ஆகி ஆர்ட்ஸில் சேர வேண்டும் என தீயாக படித்தோம். விடுதியில் இருந்தவரை நடந்த கடித போக்குவரத்து வீட்டுக்கு வந்ததும் நின்றது. +2 பரீட்சையில் அவள் மட்டும் பாசு. எங்களுக்கெல்லாம் ஊத்திக்குச்சு. அவள் கல்லூரியில் படிக்கிறாள் என்று கேள்விப்பட எந்த கல்லூரி என அறிய பக்கத்து ஊரான அவள் ஊருக்கு சென்று புதிதாக அவள் ஊரில் நண்பர்களை ஏற்படுத்தி அப்புறம் எந்த கல்லூரி என கண்டுபிடித்து அவள் இருக்கும் விடுதி எல்லாவற்றையும் கண்டுபிடித்து அவளின் வீட்டு வளையத்திலிருந்து அவளை பார்க்க வேண்டும் என்பதற்குள் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்குள் இங்கு பல தாவணிகள் வந்து போய்விட்டது மனதில். நானும் வேலை விஷயமாக ஊரை விட்டு வந்தாச்சு. கடைசியாக பாயிண்ட் பஸ்ஸில் அவளை பார்த்தேன் தாவணியில். ஆனால் பேச இயலவில்லை. கூடவே வில்லன்கள் இருப்பதால் கண்களில் மட்டும் மோதின. ஆனால் பேச இயலவில்லை. என் தாவணி கனவு கனவாகவே போய்விட்டாள். கடந்த முறை அவள் ஊர் நண்பனை எதேச்சையாக சந்தித்த போது அவள் எப்படி இருக்காள் என்று விசாரித்தேன். அண்ணே, அந்த அக்கா கல்லூரி முடிச்சதும் அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டாங்க. எங்க வீட்டுல நான் கூட கல்யாணத்துக்கு போகல, எங்க அண்ணன் தான் போனான் என்றான். அட பாவமே, பாவடையும் தாவணியும் புடவையை மட்டும் காதலித்து அணிந்தவள் இன்று அமெரிக்காவில் எப்படி மாடர்ன் உடையில் இருப்பாளோ? அவள் தாவணியும் கனவாகிவிட்டது.